55 வரைக்கும் அப்படியே வாசிக்கலாம். மத்தேயு 13 55 வரைக்கும் நல்ல சத்தமா நல்ல வேகமா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 13 55 to 58. தச்சனுடைய குமாரன் அல்லவா? ம் இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோப்பு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவருடைய அவிவிசுவாச நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இயேசுவை குறித்து இங்கே இடரல் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன இடரல் அடைகிறாங்க? இடரல்னா அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ். இவர் என்னது, ஆனா இவர் தச்சன் அல்லவா? இவங்க அம்மா அப்பா எல்லாம் நம்ம கிட்ட தானே இருக்கிறாங்க, இவங்க கூட பிறந்தவங்க நமக்கு தெரியுமே, இவர் என்ன, இவருக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சிச்சு, இவர் என்ன இப்படி அப்படின்னு சொல்லி அவரை குறிச்சு ஒரு டிஸ்டர்பன்ஸ், இடரல் அடைகிறார்கள். அப்ப பாருங்க, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஹalleluya, hallelujah. God needs an atmosphere of faith to move. கர்த்தர் அவர் வல்லமையாக செயல்படுவதற்கு ஒரு விசுவாசம் என்கிற ஒரு அட்மாஸ்பியர் அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். God needs an atmosphere of faith to move. ஆண்டவரால முடியாதுன்னு இல்ல, ஆண்டவர் வல்லமை இல்லாதவர்னு அல்ல, கர்த்தரால செய்ய முடியாது என்பது அல்ல. பட் God needs an atmosphere of faith. ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். விசுவாச அட்மாஸ்பியரை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஒரு விசுவாச சூழல், அதை ஆண்டவர் அதை விரும்புகிறவராய் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அது இருக்க அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 11:6 எடுத்து வாசிக்கலாமா? எபிரேயர் 11வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, தேவனை தேடுகிறவர்களுக்கு தேவன் உண்டென்று நம்ம விசுவாசிக்கணும். அடுத்தது, தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி நமக்கு என்ன ஆகணும்? நம்ம விசுவாசிக்க வேண்டும். உடனே இதுல நமக்கு பயம் வந்துடக்கூடாது. ஐயோ, எனக்கு அவ்வளோ விசுவாசம்லாம் இல்லையே, இந்த இப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பயங்கரமான விசுவாசமா இருக்கே. See, God didn't expect an absolute faith. அப்படின்னா ஒரு பூரண விசுவாசத்தை அவருடைய எதிர்பார்த்து என்னடாது அதெல்லாம் அப்படின்னு நீங்க நினைச்சு பயந்துடக்கூடாது. ஆனா விசுவாசிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், விசுவாச தகப்பன்னு சொல்லி ஆபிரகாம நம்ம காண்பிக்கிறத பார்க்கிறோம். அப்ப ஆனா ஆபிரகாம் விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசத்திலும் சில குறைகள் இருந்தது. ஆகார ஏன் போய் தேடுறாரு பார்க்கிறோம். ஒரு இடத்துல தன்னுடைய மனைவிய சகோதரின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். இப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம நினைச்சு பயந்துடக்கூடாது. இந்த கடவுள் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்கிட்ட ஒருவேளை இல்லையோ, இந்த ஒரு அப்சல்யூட் ஃபெய்த் என்கிட்ட இல்லையே, நம்ம கிட்ட கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, கொஞ்சம் இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து போயிடக்கூடாது. அப்ப பாருங்க, God didn't expect that absolute 100க்கு 100 அப்படியே அந்த மாதிரி எதிர்பார்க்கல. பட் நம்ம விசுவாசிக்கணும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். யாருமே எடுத்த உடனே விசுவாசத்துல அப்படியே 100% நம்ம இருக்கிறது இல்ல. அப்படி சில சந்தேகம் இருக்குது, அப்படி குழப்பம் இருக்குது. ஆனா கூட நம்புறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை டேஸ்ட் பண்ண அப்படி இடம் கொடுக்க ஒரு நாள் பார்த்தா பயங்கரமா ஆயிடுறோம். பயங்கரமான ஒரு விசுவாசத்துல வளர்ந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். இட் இஸ் அன் ப்ராசஸ், இட் டேக்ஸ் டைம். ஹல்லேலூயா. அதனால பயப்பட தேவையில்லை. சரி, இப்ப வசனம் பார்க்கிறோம், கர்த்தர் உண்டென்று நம்ம விசுவாசிக்கணும், அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். சரி, இப்ப பாருங்க, பைபிள் ஹேஸ் thousands and thousands of promises. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் நமக்கு வேதத்துல இருக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம மனிதர்கள் என்ன அப்படின்னா, we focus on two things. ஒன்னு, வெளியில இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். என்னது, இந்த ஃபீல்ட் எல்லாம் டவுனா இருக்கு,
ஐயோ இங்க இப்படி நம்ம பாருங்க, நம்ம மனுஷன் பேசினாவே நெகட்டிவா தான் பேசுவோம். நமக்கு அப்படிதான் வரும். இப்படிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது, இப்படி எல்லாம் பாருங்க டவுனா இருக்கு, அங்க வேலை போ, இப்படிலாம் நமக்கு இருக்கு இல்லையா? நமக்கு உண்மை, யதார்த்தமான உண்மை அப்படிதான். வி ஃபோக்கஸ் அவுட் சைடு. அதே போல பார்க்கிறோம், முன்னேறத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டமான காலகட்டம். இல்லைன்னா என்ன பண்றோம் பார்க்கிறோம், ஐயோ கொரோனா மாதிரி வேற ஒண்ணு வருதாம். தெரியுமா உங்களுக்கு? வருதாம் அப்படின்னு யாரோ சொன்னாங்க. எனக்கு எனக்கு தெரியாது. நான் அதெல்லாம் ரொம்பலாம் நான் 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 ஒரு நியூஸ் பார்ப்பேன். எனக்கு அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. நான் ஒரு நியூஸ், காலையில ஒரு நியூஸ், சாயங்காலம் ஒரு நியூஸ். அதுக்கு மேல எனக்கு அதெல்லாம் ரொம்ப நான் அப்படியே இது நடக்குதா, இப்படி தேடி கண்டுபிடிக்கிறது. ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக கூட நான் ரொம்பலாம் போட்டு அதுக்காக அப்படிலாம் தேடலாம் மாட்டேன். ஆண்டவர் வார்த்தையில அந்த நேரத்தை செலவு பண்ணணும் போதும். தெரியுதுல்ல, உலகம் அவ்வளோ நிறைய இருக்கத்தான் செய்யுது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால அப்படி இப்படி இப்படி இருக்கு அப்படி இருக்கு, வி ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் நோ லைக் என்ன இங்க இப்படி இருக்கு, அங்க அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, பெண்களுக்கு இப்படி சூழ்நிலை, அப்படி இப்படி நிறைய வி ஃபோக்கஸ் அவுட் சைட். அல்லது நம்ம என்ன பண்றோம், வி ஃபோக்கஸ் இன்சைட். நமக்குள்ள நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கிறோம், என்ன இருக்கு நமக்குள்ள, ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள இருக்குது. நமக்கு பெருசா இங்கிலீஷ் வேற வரலையே, இந்த எப்படி நம்ம இதை சர்வை பண்றது, எப்படி இன்டர்வியூஸை கிளியர் பண்றது, இது பயங்கரமா இருக்கு, இது ரொம்ப பயங்கரமான என்விரான்மெண்டா இருக்கு, இந்த ஸ்கில் வேற எனக்கு இல்லையே, இதெல்லாம் வேற எனக்கு வர மாட்டேங்குதே, எனக்கு வேற இவ்வளோ சாமர்த்தியம் இருக்கான்னு வேற தெரியலையே, இது பயங்கர காம்படேட்டிவான ஒரு இதா இருக்கு, ஆனா எனக்கு இந்த காம்படேட்டிவ் வேர்ல்டுல எனக்கு இதை குறிச்சு போய் எனக்கு ஆமா இதெல்லாம் பண்ண முடியலையே, இல்லைன்னா நான் ரொம்ப ஒரு மாதிரி வீக் பர்சனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்னா நமக்குள்ள நம்ம என்ன பண்றோம், ஃபோக்கஸ் பண்றவர்களா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, we should not focus much. நோ லைக் நம்ம அவுட் சைடும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, நமக்குள்ளேயும் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எஸ், தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. அப்படிலாம் இருக்கு இங்க, இப்படி நமக்குள்ளேயும் இப்படி எல்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியாம இருக்க போறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்ம எதுல வைக்கணும், ப்ராமிஸ் மேல வைக்கணும். ஆண்டவர், எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்களேன், எது மேல வைக்கணும், ஆண்டவருடைய வாக்கு தத்தத்து மேல சொல்லுங்களேன் எல்லாரும். வாக்கு தத்தத்து மேல, வார்த்தை மேல நம்ம ஃபோக்கஸ திருப்புகிறவர்களா இருக்கணும். ஹalleluya. ஆமா, நிறைய பேரு ஆண்டவருடைய ப்ராமிசஸ நம்பவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், பிலீவ் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும், வாக்கு தத்தங்களை நம்பணும். வேதம் வெளியில சொல்ற மாதிரியும் நமக்கு நடக்காது, நமக்கு உள்ள இருக்கிறதும் நம்மள மேற்கொண்டு ஒன்றும் நடக்காது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ நீதிமானுடைய வாழ்க்கையில அதுதான் நடக்கும். ஹalleluya. கர்த்தர் என்ன சொல்றாரு அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்ப we should believe the promises of God. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது என்ன சொன்னேன், சேஞ்ச் த ஃபோக்கஸ். ஃபர்ஸ்ட் நம்பணும், அடுத்தது ஃபோக்கஸை மாத்துங்க. ரொம்ப அப்படி இப்படி அதெல்லாம் தேவை. ஃபோக்கஸ் என்ன, இது வார்த்தை என்ன சொல்லுது, கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது, வாக்கு தத்தம் என்ன சொல்லுது என்று சொல்லி ஃபோக்கஸை மாத்தணும். மூணாவதா நமக்கு என்ன ஒரு காரியம் என்று சொல்லி பார்த்தா, ஒரு சில காரியங்கள் நமக்கு தடையா இருக்குது. சில தடைகளை நாம் தாண்ட வேண்டும். என்ன தடை, மனதுல சில தடைகள் இருக்கு. சில காரியங்கள்ல நமக்கு ஒரு வெற்றி வரல, சில காரியங்கள்ல ஒரு ஃபிளரிஷ்மெண்ட் வரல, சில காரியங்கள்ல நம்ம அப்படி நமக்கு உண்மையிலேயே நம்ம நியமித்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியறது இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில தடைகள், மனதின் தடைகள் அதற்கு காரணமாக இருக்கிறது. இத குறிச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால வில் கான்சென்ட்ரேட் இட் அபவுட் திஸ் லேட்டர். நம்ம பார்ப்போம், இதை குறிச்சு தான் நம்ம பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், பிலீவ் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். வாக்கு தத்தங்களை நம்புங்க, உங்க ஃபோக்கஸ வாக்கு தத்தத்து மேல வைங்க, மத்ததுலயும் அவுட் சைடோ உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிறதுலயோ பார்க்காதீங்கன்னு சொன்னேன். தடைகளை பத்தி பின்னாடி பார்ப்போம். இப்ப சரி, இந்த வாக்கு தத்துவம் வாக்கு தத்துவத்தை குறிச்சு தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? கேப் போட்ட உடனே நம்ம மறந்துடுவோம். ஆனா மறந்துடாதீங்க, வாக்கு தத்தங்களை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப ஹவு டு அப்ரோச் காட்ஸ் ப்ராமிசஸ். ஆயிரக்கணக்கான ப்ராமிசஸ கர்த்தர் நமக்கு இந்த வேதத்துல கொடுத்திருக்காரு. அதையெல்லாம் நான் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித் அ கிராட்டிடியூட் ஹார்ட், ஒரு நன்றி உணர்வுள்ள ஒரு மனதோடு கூட அந்த வார்த்தைகள், அந்த வாக்கு தத்தத்தை அப்ரோச் பண்ணணுமா. ஏன்னா நினைச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கணும்னே நமக்கு அவசியம் இல்லை.
அவரு அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா நமக்கு பார்த்தா எண்ணுக்கடங்காத வாக்கு தத்தங்களை கொடுத்து தள்ளி இருக்காரு ஆண்டவர். ஏன்னா ஆண்டவருக்கு அது ஆசை. ஆண்டவருக்கு ஆசைங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சித்தம். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறது எப்படி நமக்கு விருப்பமோ, அப்படி தேவனுக்கு நம்ம பிள்ளைங்க பரிசுத்தமா வாழணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும், உலகத்துல வாழ்ந்து சுகித்து, இதெல்லாம் கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஹalleluya. அப்ப அத பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அப்பா இந்த தேவனுக்கு என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு அக்கறைன்னு சொல்லி அந்த கிராட்டிடியூடோட கூட நம்ம என்ன பண்ணணும், அப்ரோச் பண்ணுகிறவர்களா இருக்கணும். ஆபிரகாமுக்கு பாருங்க, ஆபிரகாம்னு ஒரு மனிதன் இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு, வழிய வழிய கூப்பிட்டு நீ வா அப்படின்னு அழைச்சு அவனா கேட்டா, கூப்பிட்டு வழிய வழியா அவனை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னை இப்படி பெரிய ஆளாக்குவேன், நான் உன்னை இப்படி பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை இப்படி செய்வேன், நான் உன்னை அப்படி செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறவராய் இருந்தார். ஹalleluya. அப்படியாக கர்த்தர் ஆபிரகாமோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, அப்ப அந்த அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்ம ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு கூட அந்த வாக்கு தத்தத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அப்ரோச் பண்ணணும். அடுத்தது ப்ராமிசஸோட நோக்கம் என்ன, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தியானிச்சனால நான் வேகமா பாயிண்ட்ஸா சொல்றேன். ப்ராமிசஸோட நோக்கம் என்ன, வாக்கு தத்தங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, பாருங்க, நம்ம ஒரு நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம நல்லா வாழணும், பரிசுத்தமா வாழணும், தூய்மையா வாழணும், தேவனுக்கு பயந்து நல்ல வழிகள்ல நடக்கணும். இதோ கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்ல குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கணும், நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை இருக்கணும், பிள்ளைகளை பெற்று நல்ல விதமா அவர்கள் வாழணும், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும், இப்படி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழணும், நல்ல ஒரு சாட்சியா நல்ல ஒரு மரணம் அவங்களுக்கு வரணும், நல்ல தேவனுக்காக ஊழியம் செய்யணும், அவங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாய்க்காலா இருக்கணும். இதெல்லாம் கர்த்தர் பாருங்க விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நமக்கு நிறைய நேரத்துல இந்த வாக்கு தத்தங்களை அனுபவிக்க முடியாம போறதற்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா, கடவுள் நான் நல்லா இருக்கணும்னு விரும்புறாரா என்பதுல வருகிறதான சந்தேகம். இதுவும் அப்படி, இது என்ன பண்ற, எல்லாமே இப்படித்தானே. கடவுள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவ ஜனமே, அவர் தகப்பனா இருக்கிறார், அவர் நல்ல தேவனா இருக்கிறார், அவர் நான் நல்லா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார், அவர் விரும்புகிறார், அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. எனக்கு இருந்த ஒரு பெரிய தடை, என் பிள்ளை எனக்கு பிள்ளை கொடுக்கறது கடவுளுக்கு சித்தமா, அவர் கொடுப்பாருன்றதெல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லை, ஆனா எனக்கு கொடுக்கணும்னு அவருக்கு சித்தமா, எனக்கு கொடுக்காதுன்னு கூட இருக்கலாம் இல்லையா, இது ஒரு தடை. அததான் ஃபர்ஸ்ட் எனக்கு டீல் பண்ணார் ஆண்டவர். உனக்கு நான் பிள்ளை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை என் மனசுக்குள்ள போடுறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துச்சு தெரியுமா. அவர் இப்படிங்கிறதுக்குள்ள எனக்கு வந்திருக்கும். ஆனா என்னுடைய தடை அது ஒரு பெரிய தடை. கர்த்தர் நம்ம அதுக்காக பிள்ளை இல்லாதவர்கள்லாம் இருக்கிறாங்க, அது வேற. அது நம்ம உடனே பிள்ளை இல்ல அப்ப எல்லாருக்கும் பிள்ளை பிறந்திருக்கணும் அப்படி இல்லை, நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறாங்க, பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து களிக்கூறு அப்படிலாம் இருக்கு பாருங்க. அதுக்காக உடனே நம்ம அவங்கள அப்படி கிடையாது, அதனால புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். நம்மை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். பொதுவா ஆண்டவர் அதை தான் விரும்புறார். பொதுவா கர்த்தர் குடும்ப வாழ்க்கையை விரும்புறாரு, பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புறாரு, ஒரு நல்ல இப்படி எல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். இதை குறித்து நமக்கு ஒரு நல்ல புரிதல் நமக்கு இருப்பது அவசியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, our God is a good God. கர்த்தர் அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. திரும்பவுமாக எபிரேயர் 11:6 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. இப்ப தடைகளை குறிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். வேறு என்ன சில தடைகள் இருக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா,
கடந்த நாட்கள்ல நம்ம ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தை குறிச்சு நம்ம நம்பிட்டு இருந்திருப்போம். அந்த காரியம் ஒருவேளை நடக்காம போயிருக்கலாம். அதனால இது வாக்கு தத்துவத்து மேல ஒரு, இல்லைன்னா ஆண்டவரோட வார்த்தையின் மேல ஒரு சந்தேகம். நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா? எனக்கு அப்ப நான் நினைச்சேன் நடக்கலையே, இல்லைன்னா அவங்களுக்கு நடக்கலையே, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே, அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு சந்தேகங்கள் நமக்கு தடையா இருக்கா என்று சொல்லி நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. ஆமா, இது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஒருவேளை என்ன காரணத்தினாலயோ எனக்கு அது நடக்காம போயிருந்திருக்கிறது எனக்கு தெரியாது. அதற்காக ஒட்டு மொத்தமா எனக்கு இனிமே நடக்கவே நடக்காது, ஆண்டவர் சொன்னாருன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் பெருசா இப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. அவங்களுக்கு அப்படி நடக்கல, இவங்களுக்கு அது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அதனால கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். அத நம்பணும். அந்த விதைய அந்த நிலத்துல கர்த்தர் போட்டுட்டு அவர் பாருங்க, அவர் அந்த ஊமையில சொல்லுகிறாரு, அந்த விதை போய் உள்ளுக்குள்ள போய் ரூட்டாகி, அது போய் வளர்ந்து ரூட்டாகி அது மரமா வந்து அதன் கனியை புசிக்கிறதுக்கு அவ்வளவு தடைகள் இருக்கும். ஊமையில 4 விதமான நிலம் இருக்கு இல்லையா? பறவை வந்து பட்சித்துட்டு போயிடக்கூடாது, இல்லைன்னா அப்படியே எங்கேயாவது ஒரு வழி அருகே இருக்கிற மாதிரி போயிடக்கூடாது, கற்பாறையான நிலமா இருந்துடக்கூடாது. நல்ல நிலமா நம்ம இருந்து அந்த வார்த்தையோ, இல்லைன்னா முள்ளு வந்து நெருக்கி போட்டுறக்கூடாது. அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அது இதுன்னு வந்து அதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு அப்படி நமக்கு நெருக்கி போட்டுறக்கூடாது. ஒரு வார்த்தை கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னா அந்த வார்த்தையை உள்வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஒரு நீர் ஊற்றி அதை அடிக்கடி நினைவுபடுத்தி அதை பத்திரப்படுத்தி அதை பாதுகாத்து வச்சு, இந்த சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்னை பார்த்து புறப்பட்டு வந்திருக்கிறதே, அதனால கர்த்தர் இதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் நம்ப வேண்டும். பிரியமான தேவ ஜனமே, ஹalleluya, ஹalleluya. அப்ப உங்களுடைய அவிசுவாசம் தடையாக இருக்கக்கூடாது. அடுத்த தடை என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய தடை என்னன்னா, பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் நம்ம நடத்துறாரு. ஆனா என்னுடைய காரியம் உலக தேவையா இருக்கே, இது உலக காரியமா இருக்கே, இது சரீரத்துக்கு அடுத்த காரியமா இருக்குதே, அப்ப இத குறிச்சு ஆண்டவர் உண்மையிலேயே எனக்கு பண்ணுவாரா என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு தடையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்கள், ஐயோ இத பத்தி நான் ஒருவேளை யோசிக்கவே கூடாதோ, இத குறிச்சு நான் ரொம்ப ஜெபிக்கவே கூடாதோ, இத குறித்தெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்க கூடாதோ என்று சொல்லி ரொம்ப அது குறித்து ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவிக்குரிய காரியத்தையும் இந்த பிசிக்கல் காரியத்தையும் ரொம்ப அப்படி பிரிச்சு பார்க்க தேவையில்லை. நல்லாக புரிந்து கொள்ளணும், நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், சரீரத்துக்கு அடுத்த காரியங்கள் நமக்கு தேவைங்கிறத ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்ப அதை குறிச்சு ஆண்டவர் நெக்லெக்ட் பண்ணல. அதனால ரொம்ப அதை குறிச்சு நம்ம ரொம்ப போட்டு ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு சாப்பாடு அவசியம், ட்ரெஸ் அவசியம், நமக்கு பணம் அவசியம். இதெல்லாம் வந்து ஆண்டவர் உடனே குறித்து நீ இப்படியே அப்படிலாம் கண்டிச்சிருவாரு, இதை குறிச்சுலாம் நான் யோசிக்கவே கூடாது, இதை குறிச்சு அப்படிலாம் நம்ம ரொம்ப போட்டு நம்மள என்ன பண்ணிக்க கூடாது, யோசித்து கொள்ள கூடாது. அதையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால அதை குறித்து ஒரு பலவீனம் வருது, வியாதி வருது, அதை குறிச்சு நான் ஜோம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. ஆவிக்குரிய தேவையோ இந்த உலக பிரகாரமான காரியங்களோ அது கர்த்தர் அது ரெண்டுலயுமே அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஆண்டவர் எப்படி ஒர்க் பண்றாரு, how God works. ஆபிரகாம முதல்ல கர்த்தர் என்ன பண்றாரு, அழைத்து இந்த வாக்குத்தத்தம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத சொல்றேன். வார்த்தையை கொடுக்கிறாரு, ப்ராமிசஸ கொடுக்கிறாரு. அந்த ப்ராமிசஸ அவரை நம்பும்படிக்கு அடிக்கடி அதை நினைவுபடுத்துகிறார். நினைவுபடுத்தி பாரு, பிள்ளை இல்லாதவனை கூப்பிட்டு சொல்றாரு, பாரு வானத்தை பாரு, இதுல இருக்கிற நட்சத்திரம் போல உனக்கு என்ன ஆகும், உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிப்பேன். திடீர்னு பூமியை காமிச்சு மணலை காமிச்சு பாரு, இந்த மணல் அத்தனையா உன்னுடைய ஒரு இதை நான் பெருக பண்ணுவேன். அப்ப காட் அதை பாருங்க, அந்த வார்த்தையை சொல்லிட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு அதற்கு ரிலேட்டடா சில காரியங்களை அவனுடைய எண்ணத்தை ஆண்டவர் அவர் என்ன பண்றாரு, மாற்றுகிறவராய் இருக்கிறார். அந்த எண்ணத்துல இருக்கிறதான அந்த நெகட்டிவான நடக்க முடியாதபடிக்கு இருக்கிறதான அந்த தடையை கர்த்தர் உடைக்கிறார்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய அந்த எண்ணத்துல இருக்கிற தடைகள் அது நமக்கு உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அந்த எண்ணத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அப்ப அந்த எண்ணத்தை மாற்றி அதற்கப்புறமாக அதை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் கூட நான் வேலையை குறித்து இன்னைக்கு முழுசா அதை எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லைனாலும் அதை குறித்ததான ஒரு அவுட்லைனை நம்ம பார்க்க போகிறோம். வேலையை குறித்ததான வாக்குத்தத்தம் அல்லது பொருளாதாரத்தை குறித்ததான ஒரு 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 பிளஸ்ஸிங், இதை குறித்ததான வாக்குத்தத்தங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய நமக்கு இதுதான் ஸ்ட்ரகிள். பொருளாதாரத்தை குறிச்சு நிறைய கடன் பாரங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய லோனுல நிறைய தேவைகள், அப்படி ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பிளஸ்ஸிங் இல்லாம இருக்கிறோம். நிறைய கஷ்டமா இருக்கு. எதை எடுத்தாலும் நமக்கு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது இல்ல. பயமா இருக்கு. கிறிஸ்தவ சமுதாயத்துல பொருளாதாரம்னா ஒரு பயந்து கொண்டு யாருமே அதை ஐயோ அதெல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி இல்ல. நல்ல பிரியமான தேவ ஜனமே, நம்மளுடைய நம்பிக்கை பணத்து மேல இருக்கக்கூடாது. நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். ஆனா இந்த உலகத்துல ஆமா ஒரு பொருளாதாரமா நம்ம தேவைப்படுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது சரியா நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. வேலைங்கிறது ஆமா ஒரு ஒரு தேவை. அப்ப அதை குறிச்சு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்க, ஏன் இது முக்கியம், ஏன் இதை குறிச்சு நம்ம தியானிக்கணும்? நம்மளுடைய பெரும்பகுதியான இந்த ஒரு நாளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா பாக்குறோம். ஒரு 8 hours நம்ம தூங்குறோம், தூக்கத்துல செலவு பண்றோம். ஒரு 8 to 10 hours நம்ம வேலையில செலவு பண்றோம் இல்லையா? அப்ப அந்த ஒர்க் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது நம்மளுடைய வாழ்க்கையில. அப்ப அந்த வேலையை குறித்து வேதத்தின் காரியங்களை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அப்பதான் அதுல நம்ம ஒரு பிளரிஷ்மெண்ட், ஒரு ஒரு நல்ல காரியத்தை, ஒரு வெற்றியை நம்ம பார்க்க முடியும். அப்ப இதை குறித்து நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வேலை ஆண்டவரோட சித்தமா? ஃபர்ஸ்ட் இதுவே அடித்தளமே பயங்கர ஒரு ஒரு அடி ஒரு ஒரு காரியம். நம்ம வேலை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரா என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ், நம்ம வேலை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. நம்புறீங்களா? அதை நம்புறீங்களா? ஃபர்ஸ்ட் கர்த்தர் நாம் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆதியாகமத்துல 1:28 எடுத்துக்கோங்களேன். 1:28 எடுத்துக்கொள்ளுங்க. அதை வாசிங்க. தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. ஆண்டவர் பொறுப்பை ஆதாம் ஏவாளுக்கு பொறுப்பை கொடுக்கிறாரு. இதெல்லாம் பாருப்பா, நான் படைச்சிட்டேன், நான் அது பண்ணிட்டேன், இதெல்லாம் நீ ஆண்டு கொள்ளணும், இதெல்லாம் நீ அதிகாரம் மிக்கவனா இருக்கணும், இதையெல்லாம் நீ பராமரிக்கணும், இது உன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து நீ இதை எல்லாத்தையும் என்ன பண்ண ஃபிளரிஷ் பண்ணணும், இப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத இங்க பார்க்கிறோம். இன்னும் அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஆண்டவரே அங்க கடவுளை என்ன பண்றாரு, வேலை செய்யறாரு. அதனால யாரும் சும்மா இருக்கணும், நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது ஒரு வேலை. பிள்ளைகளை பராமரிக்கிறோம், வீட்டை நடத்துறோம், வீட்டை நம்ம ஒரு ஒரு குடும்ப ஸ்திரீ வீட்டை என்ன பண்றா, ஆமா பராமரிக்கிறா, தன்னுடைய காரியங்களை அப்படி நேர்த்தியா நடத்துறா. அப்ப எல்லாருமே எல்லாமே ஒரு வேலை. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். யாருமே அப்படி சும்மா படுத்துட்டு தூங்கிட்டே இருக்கிறது இல்ல. எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்து கர்த்தர் நாம் அதன்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எஸ், God wants us to do something. அது இவருடைய சித்தமா இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதற்குரிய ஒரு தனித்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கில் செட்டை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுல நம்ம செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு பிறப்பிலே இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். இதெல்லாம் கடவுள் கொடுத்தது, பிசாசு கொடுத்தது இல்ல. ஒருத்தருக்கும் சில பேர் பாருங்க அப்படி அழகா தைப்பாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சிலருக்கு அப்படி இந்த வரைகிற திறமை அப்படி இருக்கும். நான் என் பிள்ளை இன்னைக்கு கண் முன்னாடி ஏதோ வச்சிருக்கா, கலரிங் பண்ணி அழகா, அவளுக்கு இந்த திறமைய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அழகா வரையணும், பெயிண்ட் பண்ண. நான் பார்த்தேன், என்ன அழகா அப்படி வரைஞ்சிருக்கிறாளே அப்படின்னு சொல்லி. அப்படி அழகா வரையறதுக்குரிய திறமைய கர்த்தர் கொடுக்கிறார். நான் பார்த்திருக்கேன். என் பிள்ளைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த எங்கேயாவது இந்த எக்ஸிபிஷன் அது இதுன்னு போகும்போது கரெக்டா அந்த குறி பார்த்து சுடுறா.
கரெக்டா அது இது பண்ணி ஒரு ஏதாவது கிஃப்ட் எல்லாம் கூட இது பண்ணா. அப்ப நான் உடனே சொல்லிட்டு இருந்தேன், இவளுக்கு பாருங்க இந்த குறிப்பாத்து சுடுற ஒரு திறமை இருக்குது, அப்புறம் நல்லா வரைகிற திறமை இருக்குது, அப்புறம் குரல் வளம் நல்லா இருக்கு. அப்படி பாருங்க, இதை ஐடென்டிஃபை பண்றோம். தாயார்களா நம்ம இருக்க வேண்டும். அப்படி நமக்குமே நமக்குமே அப்படி என்னது, நல்ல சமைக்கிற திறமையை கத்தர் கொடுத்திருப்பாரு, அந்த வீட்டை நேர்த்தியா நடத்துகிற ஒரு திறமையை கொடுத்திருப்பாரு, இல்லனா ஒரு டீச் பண்ற ஒரு ஸ்கில்ல கொடுத்திருப்பாரு, இல்லனா ஒரு கரிசனை உள்ள உள்ளத்தை கொடுத்திருப்பாரு. ஏதாவது ஒரு திறமைகளையும் தாளந்துகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு விருப்பம் இருக்கு நமக்கு அதுல, அதை செய்யும் பொழுது ஒரு விருப்பம், அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருது. எனக்கெல்லாம் ரொம்ப பாருங்க, எனக்கு இந்த டீச்சிங் அப்படி பண்ணும் பொழுது எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். நான் அதை நினைச்சிருக்கோம், நமக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுல நம்ம டயர்டே ஆகிறது இல்ல பாரு, அது நமக்கு பிடிச்சிருக்கு இப்படி நடத்த, இப்படி டீச் பண்ண. அப்ப இது கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை, கர்த்தர் கொடுத்திருக்கிற இது ஒரு ஆற்றல் அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தேன். அதே போல வீட்டை அப்படி நீட்டா ஒழுங்கு வச்சு ஆர்கனைஸ்டா வைக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அப்படி அடுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பேன்ப்பா, என்ன நீட்டா இருக்கு, என்ன நல்லா இருக்காப்பா. இதெல்லாம் பாருங்க, கடவுள் நமக்கு அந்த சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட சில ஸ்கில் செட்ஸ், சில திறமை, சில தாளந்து, சிலது செய்யும் பொழுது அதுல ஒரு இன்பம் உண்டாகுது பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கான ஒரு ஸ்கில்ஸ்னு அர்த்தம். அதுல உங்களுக்கு பிரியம் இருக்குன்னு அர்த்தம். அதுல உங்களை இன்னும் மேம்படுத்திக்கோங்க, அதுல உங்களை இன்னும் வளர்த்து கொள்ளுங்க. அப்ப ஒர்க் நான் என்ன செய்யறேன் என்பதை நம்ம குறிச்சு பார்க்கணும். நமக்கு அதுல அதை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதே போல செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும், செய்ய வேண்டிய விதத்துல நம்ம செய்யணும். அதன் மூலியமா நமக்கு பலன் உண்டாகும் படிக்கு கர்த்தர் இப்படி இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமா கொடுத்திருக்கிறார். நமக்குன்னு அவரே கொடுத்துட்டாரு, ஒரு ஆசையை கொடுத்துட்டாரு, ஒரு விருப்பத்தை கொடுத்துட்டாரு, ஒரு திறமையை கொடுத்துட்டாரு, தாளந்தை வச்சுட்டாரு. அப்புறம் அதை செய்ய வேண்டிய விதத்துல நம்மளை செய்ய சொல்றாரு. சரியா? அதை செய்யறது மூலியமா நமக்கு பலன் உண்டாகுது. அந்த வேலையை நம்ம செய்யறோம், அதன் மூலியமா என்ன ஆகுது, மற்றவர்களுக்கு ஒரு பலன் உண்டாகுது. அதே போல நமக்கும் ஒரு சம்பாத்தியம், ஒரு பலன் உண்டாகுது. அந்த பலன் மூலமா நம்ம என்ன பண்றோம், நம்ம நல்லா இருக்கிறோம். அப்ப பாருங்க, இதெல்லாம் கர்த்தருடைய டிசைன், கர்த்தருடைய சிஸ்டம், கர்த்தர் அப்படி படைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன்னா நிறைய பேருக்கு வேலைன்னா அது ஒரு ஒரு தண்டனை மாதிரி நம்ம நினைக்கிறோம், அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி நினைக்கிறோம். அதனாலதான் நம்மளால என்ஜாய் பண்ண முடியல வேலை செய்யறத. வேலைக்கு போறதே ஒரு கஷ்டம். ஐயோ, என்ன பண்ணி தொலைக்கிறது, என்னவோ ஒண்ணு அப்படி நம்ம அப்ரோச் பண்ண கூடாது. இது கர்த்தர் விரும்புகிறார், நம்ம எதையாவது ஒண்ணு செய்யும்படிக்கு. சும்மா இருந்தா நினைச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்ப நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவன் வேலை செய்யணும்னு விரும்புறாரு. இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனமா, இந்த நாட்டுக்கு பிரயோஜனமா, 4 பேருக்கு பிரயோஜனமா, நம்மளுடைய குடும்பத்துக்கு பிரயோஜனம் உண்டாக நமக்குன்னு இப்படி ஒரு ஆற்றல் திறமைகளை கொடுத்து நம்ம வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன சிஸ்டர் சொல்றீங்க, நம்ம வேலை செய்யறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் பாப்போமா? நான் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஏதோ ஒன்று பண்றேன், இது யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படி ஒவ்வொன்றா பார்ப்போமே. ஒரு நல்லா பாருங்க, டாக்டரை எடுத்துக்கலாமே. ஒரு டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற அளவுக்கு அவங்க ஒரு காரியத்தை செய்யறாங்க. ஒரு வழியோட போறோம், ஒரு வேதனையோட போறோம், நம்ம கிட்ட அவங்க பேசி நமக்கு அந்த வழியை பற்றி புரிந்து கொண்டு அந்த காரியத்துக்கு ஏற்ற ஒரு மெடிசனை கொடுக்கறாங்க, நமக்கு அந்த வழி போகுது. அப்ப ஒரு டாக்டர் தொழில்ல மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நான் நிச்சயமாக சொல்ல முடியும், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. ஹalleluya. ஒரு மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற ஒரு காரியத்துல ஒரு காரியத்தை செய்யறாங்க, அந்த வழி போகுது. அதே போல உயிரை காப்பாத்துறாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அப்படி அடிபட்டு ஆக்சிடென்ட் அப்படி ஏதாவது ஒரு இதுல போகும் பொழுது அது இதையும் பண்ணி ஆபரேஷன் பண்ணி இதை பண்ணி அப்படி அந்த உயிரை வந்து என்ன பண்றாங்க, ஆமா அப்படி காப்பாத்துறாங்க. இட்ஸ் a wonderful work. ஒரு புனிதமான தொழில், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்குற ஒரு தொழிலா இருக்குது, அடுத்தவர்களுக்கு ஒரு நன்மை உண்டாக்குகிற ஒரு தொழிலாக அது இருக்கிறத பார்க்கிறோம். இட்ஸ் a God's design. நல்லா புரிஞ்சுக்கணும். சர் ஜேம்ஸ் யங் சிம்சன் அப்படிங்கிறவரு ஒரு ஒபஸ்ட்ரிஷியனா இருக்கிறார். அவர் அந்த ஒபஸ்ட்ரிஷியன் அதுதானே, அந்த இவரா இருக்கிறார். அப்ப அவர் பேர் என்ன, யங் சிம்சன்.
அவர் என்ன பண்றாரு, இஸ் அ கிறிஸ்டியன், அவர் ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறாரு. அவரு என்ன பண்றாருன்னா, இந்த குளோரோஃபார்ம் அப்படிங்கிற அந்த மயக்க மருந்த இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. தடைகளை தாண்டி அதை வந்து என்ன பண்றாரு, ஆமா அதை அதை வந்து ஆமா அதை யூஸ் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறார். இந்த சர்ஜரி பண்ணும் பொழுது வலி வேதனை, அது அது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். அந்த சர்ஜரி பண்ணும் பொழுது அந்த வேதனையை அந்த மனிதர்கள் அனுபவிக்க கூடாது. அவர்கள் கொஞ்சம் மயக்க நிலைமையில இருக்கும் பொழுது, அந்த வலி தெரியாத படிக்கு இருக்கும் பொழுது, அந்த சர்ஜரியில இருந்து ஆமா அந்த பெயின் தெரியாது. அந்த குளோரோஃபார்மை யூஸ் பண்ணும் பொழுது பெயின் தெரியாம அவங்களுக்கு என்ன பண்ணிடலாம், அந்த சர்ஜரிய பண்ணிடலாம்னு சொல்லி அதை வந்து அவர் கண்டுபிடிக்கிறவரா இருக்கிறார். அதே போல பிள்ளை பிறப்புலையும் இந்த 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 மயக்க மருந்து, இந்த ஒரு ஒரு பெயின் குறையறதுக்கான இந்த காரியத்தை அவரு கண்டுபிடிச்சார் என்று சொல்லி சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப அதுக்கு அவர் சொல்றாரா, நிறைய தடைகள் வந்துச்சான். அப்ப அவர் சொல்றாரா, ஜெனிசிஸ் 2:21, ஆதியாகமம் 2:21 ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது தேவனாகி கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். ஆண்டவர் இங்க ஒரு ஆபரேஷன் பண்றாரு. அந்த ஆபரேஷன்ல ஆதாமுக்கு ஒரு மயக்க மருந்து, மயங்கின நிலையில ஒரு ஆபரேஷனை பண்றாரு இல்லையா. அவன் அப்படியே இருந்தான்லாம் சொல்லல, அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார். இப்ப இதுதான் அவருக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு 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 கீ பாயிண்ட் அவருக்கு கிடைச்சிச்சு. அப்ப இந்த ஆபரேஷன், இந்த மாதிரியான காரியங்கள்ல மனிதனுடைய அந்த அந்த கஷ்டத்தை குறைக்க இந்த மயக்க அயர்ந்த நிலை, அதுதான் அவருக்கு இந்த கண்டுபிடிப்புக்கான ஒரு பெரிய ஒரு காரியமாக ஊந்தலாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, மற்ற மனித குலத்துக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நம்மளுடைய வேலை இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு இன்ஜினியர், டாக்டர், சரி இன்ஜினியர், ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கிறார், நல்ல பாலங்களை கட்டுறாரு, பிரிட்ஜ் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம், பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுறோம் இல்ல. அப்ப பாருங்க, அது நமக்கு பிரயோஜனமா இருக்குது. இந்த பாம்பன் பாலம்லாம் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பாலம் இல்லையா. அப்படி நிறைய நம்மளுடைய இன்னைக்கு நம்ம அழகா ஒரு தண்ணி அடியில போகுது, அந்த பாலத்துக்கு மேல ஏறி நம்ம அழகா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப சூப்பரா நம்ம போயிடுறோம். நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் பாருங்க, ஒரு பெரிய ஒரு சின்ன இடத்துல நல்ல இவ்வளவு பெரிய இந்த அபார்ட்மெண்ட் இதெல்லாம் பாருங்க, ஒரு ஒரு சின்ன இடம் தான் இருக்கு. ஆனா அந்த இடங்கள்ல எத்தனையோ பேரு ஒரு குடுத்தனம் பண்ணும்படிக்கு, ஒரு வாழ்க்கையை நடத்தும் படிக்கான அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அவங்க அழகா இது பண்றாங்க. இப்ப மற்றவர்களுடைய பயன்பாட்டிற்காக, நம்மளுடைய சமுதாயத்தின் பயன்பாட்டிற்காக, முன்னேற்றத்துக்காக, நலனுக்காக நம்ம வேலை இருக்கு. ஹalleluya, ஹalleluya. இந்த ஐடி ஃபீல்டோட கண்டுபிடிப்புகள், இந்த கம்ப்யூட்டர், இந்த இன்டர்நெட் இன்னைக்கு பிரயோஜனமா இருக்கா இல்லையா. அதுல தான் நம்ம உட்கார்ந்து ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசித்தமாகணும். உலகமெங்கும் மூல முடுக்கெல்லாம் போகுதுன்னா அதுக்கு இந்த வளர்ச்சி, இந்த டெக்னாலஜி தான் ஒரு காரணம். ஹalleluya. உலகமெங்கும் போகுது. உலகத்துல எந்த மூளைக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷம் இன்னைக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஆன்லைன் மூலியமா நிறைய காரியங்கள் செய்யப்படுகிறது. இந்த 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 ஒரு கண்டுபிடிப்புகள் மூலியமா, இந்த மொபைல், இந்த இன்டர்நெட், இந்த கம்ப்யூட்டர்ஸ், இதன் மூலம் இந்த டிவி, இது மூலியமா எங்கெங்கயோ மூல முடுக்கெல்லாம் நம்ம போக முடியாத இடங்களுக்கெல்லாம் இந்த சுவிசேஷம் இன்னைக்கு போயிருச்சு. ஹalleluya, ஹalleluya. அப்ப பாருங்க, நம்ம வேலைகளின் மூலியமாக மற்றவர்களுக்கு, நம்மளுடைய சமுதாயத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஒரு ஒரு பிரயோஜனம் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு டெய்லர் எடுத்துக்கோங்க, நல்ல அழகழகா ஒரு நல்லா ஸ்டிச் பண்றாங்க, நல்ல ஒரு ஒரு டிசைன்ஸ உண்டு பண்றாங்க. இப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற விதத்துல காரியங்களை பண்றாங்க. ஒரு பிளம்பர் எடுத்துக்கோங்க, தண்ணி வரலன்னா எவ்வளவு கஷ்டம். அவர் வந்து அழகா பைப்பை மாட்டி அப்படி நேர்த்தியா பண்ணிடுறாரு. இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகான ஒரு 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 நீட்டா நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு உதவுது. அப்படி ஒவ்வொரு வேலையுமே, அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, ஒரு டீச்சர் அறியாமையின் இருளை போக்குறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறாங்க. அப்ப அப்ப ஒவ்வொரு வேலையுமே ஆண்டவர் அது ஒரு மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக, நம்ம நம்ம சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உண்டாக, நம்மளுடைய காரியங்கள் மேம்பாட்டிற்கென்று, அதுக்கு என்று நமக்குன்னு ஒரு ஆசையை கொடுத்து, நமக்கென்று ஒரு ஸ்பெசிபிக்கான திறமைகள், தாளந்துகள், ஸ்கில் செட்ஸை கொடுத்து, அதுல ஒரு விருப்பத்தையும் கொடுத்து, அந்த வேலையை செய்து அதனால மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகணும்னு சொல்லி ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். ஹalleluya. யார் பண்ணியிருக்கிறாரு? கர்த்தர் இதையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அந்த வேலையை குறித்து ஒரு தவறான எண்ணங்கள் நமக்கு மாறணும்.
நம்ம நம்ம வேலையை சாபமா பார்க்க கூடாது. சாபம் அது நான் சொல்றேன், அதை நம்ம டச் பண்ணலாம். அதை ஒரு கஷ்டமா நம்ம பார்க்க கூடாது. என்னப்பா, ஏன்னா ஏன் அப்படி நமக்கு ஏன் அந்த மாதிரியான வேலையில ஒரு கடினம், ஏன் அந்த வேலையில ஒரு காரியம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3:17-15 வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:17-15. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு போதும். அது முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். சரி, அப்ப நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். ஏன்? எஸ், இன்னைக்கு நமக்கு வேலை ஒரு ஸ்ட்ரகிளா இருக்குது, ஒரு ஒரு பேர்டனா இருக்குது, ஒரு கஷ்டமா இருக்குது. வேலை மட்டும் இல்ல, பாவத்து நாள் உண்டான அந்த தண்டனையினால எல்லாமே இன்னைக்கு உலகமே, இன்னைக்கு குடும்ப உறவுகள், கணவன் மனைவி எல்லாம் ஆண்டவர் படைச்சதுதான். ஆனா அதுல எல்லாமே ஒரு தண்டனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நிலைமை உண்டானனால எல்லாமே நமக்கு கடினமா இருக்குது. எஸ், அதனாலதான் இன்னைக்கு வேலையில அவ்வளவு பிரச்சனை, கஷ்டம், துன்பம், வருத்தம், இன்னைக்கு போராட்டம் இதெல்லாம் நமக்கு இருக்கு. அது நம்ம பாவத்தினால் உண்டான தண்டனையினால நமக்கு நம்ம உலகம் முழுக்க எல்லாருமே இன்னைக்கு அதை அனுபவிக்கிறோம். நான் மட்டும்தான், நீ மட்டும் அப்படி இல்ல, எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் காரியம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா ஆண்டவர் நம்மள அப்படியே விட்டுட்டாரா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை கொடுத்து மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம அப்படியே அதே நிலைமையிலேயே இருக்க கர்த்தர் நம்மை விடவில்லை. இந்த கடினங்களை, இதுல இருக்கிற இந்த பிரச்சனைகளை, இந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ள, ஏன்னா ரட்சிப்பு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேலை, அதை சுத்தி இருக்கிற காரியங்கள், அதனுடைய சபிக்கப்பட்ட காரியங்கள், அந்த கடினங்கள், இது எல்லாவற்றிலிருந்து வெளியில வரத்துக்கு நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணிட்டாரு. அதை தெரியாம நம்ம இருக்கக்கூடாது. அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள நமக்கு விடுதலை வந்துடும். எஸ், ஆண்டவர் அப்படிலாம் இது பண்ணாரு. ஆனா அதுல இருந்து நம்மள மீட்டு இருக்கிறாரே, ரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்கிறாரே. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு சொட்டீரியா என்று அந்த சொட்டீரியா அப்படின்னா என்ன? அப்படின்னா டெலிவரன்ஸ், பிரிசர்வேஷன், சேஃப்டி, ஹீலிங், இதெல்லாம் அர்த்தம் அந்த வார்த்தைக்கு. ரட்சிப்பு உண்டு பண்ணி இருக்கிறாருன்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒரு ரெஸ்டோரேஷன் ஆஃப் என்டையர் பர்சன். எதையெல்லாம் இழந்தோமோ, இதெல்லாம் பாருங்க, எல்லாத்துல இருந்தும் நம்மை மீட்டு இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவிய மீட்டு இருக்கிறாரு. பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து நமக்கு ஒரு பரம காணான கொடுத்திருக்கிறாரு. ஆவிய மீட்டு இருக்கிறாரு. ஆத்துமா சிந்தனை பகுதியில இருக்கிற போராட்டம், அந்த கஷ்டம், அந்த டிப்ரெஷன், அந்த ஆங்ஸைட்டி, அந்த ஒரு கடினமான அந்த டிப்ரெஷன், அந்த இருள், அந்த ஆத்துமா பகுதியை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். தாழ்வு மனப்பான்மை, குற்ற மனம், அந்த ஆத்துமாவில் ஒரு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். அடுத்து சரீரத்துக்கு அடுத்த காரியத்துல ஒரு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறாரு. சுகம், சரீர சுகம், இன்னைக்கு ஒரு மீட்பு நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறாரு. வேலையின் காரியங்கள்ல ஒரு மீட்பை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறாரு. முழுமையா நம்ம அனுபவிக்கல. முழுமையா ஆண்டவர் வரும் பொழுது எல்லாமே மாறிடும். ஆனாலும் எல்லாம் இனிமே வரப்போற காரியம்னு நினைச்சு ஏமாந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு தற்காலத்துல நம்ம சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை அனுபவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். சிலுவையில அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த சில சாக்கியங்களை விசுவாச பிள்ளைகளாகிய நாம அனுபவிக்கணும். உயிரோட மரணமே இல்லாத வாழ்க்கை இனிமே வரப்போகிறது. ஆனா நம்ம இப்ப வியாதியோட போராடுறோம். ஆனா சரீர சுகம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப போராட்டம் இருக்கும். உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே வராது, நான் அப்படியே முற்றிலுமா எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன், எனக்கு வியாதியை சொல்ல முடியாது. வியாதி வரும். ஆனா அதை நம்ம உடனே யோசிக்கிச்சா, எனக்கு தான் ஆண்டவர் மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறீரேப்பா, உங்க தழுவுகளால எனக்கு சுகத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீரே, எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய சிலுவையில நீங்க சம்பாதித்த அந்த சுகம் எனக்கு சொந்தமாகட்டப்பா ஆண்டவரே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி எனக்காக நீர் சாபமாயிட்டீரே, எனக்கு இன்னைக்கு ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு நம்ம கேட்க முடியும். ஹல்லேலூயா. அதே போல வேலையில, பொருளாதாரத்துல, சம்பாத்தியத்துல நமக்கு இப்படி ஒரு நெருக்கடி வரும் பொழுது கஷ்டமே இல்லாத வாழ்வு, நஷ்டமே இல்லாத வாழ்வு இனிமே வரப்போகுது.
ஆனா இன்னைக்கு நம்ம கண்டிப்பா நமக்கு போராட்டம் இருக்கும். வேலையில பிரச்சனை வரும், போராட்டம் வரும், வேலையெல்லாம் போகும், இப்படி இப்படி வரும். ஆனா அப்படியே இருக்கலாமா? இல்லையே. எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்ப கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த ப்ராமிசஸ கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரியான வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. என்னன்னு ஒரு 4-5 வசனம் பார்த்துட்டு நீங்க முடிக்க போறோம். அடுத்த வாரத்துல தொடர்ந்து இதை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, அடுத்த வாரம் பார்ப்போம். வருகிற வாரங்கள்ல நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வேலையில மற்றவர்களுக்கு பலன் உண்டாகிறது, இந்த சமுதாயத்துக்கு பலன் உண்டாகுது, உலகத்துல ஒரு முன்னேற்றத்துக்கு பலன் உண்டாகுது என்று சொல்லி பார்த்தோம். இந்த வேலையினால கர்த்தர் நமக்கும் ஒரு பலனை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். நமக்கு பர்சனலா நமக்கு அது மூலியமா ஒரு சம்பாத்தியம் வருது. நம்ம ஏதாவது வீடு வாங்குறோம், கார் வாங்குறோம், நம்ம நல்லா சாப்பிடுறோம், பிள்ளைகளை இது பண்றோம். இப்படி நமக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அதுல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிருபை பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். சரி, இப்ப வாசிக்கலாம். வேலையை குறிச்செல்லாம் ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறாரா? இத குறித்தெல்லாம் வாக்கு தத்துவம் இருக்கா? இதெல்லாம அட்ரஸ் பண்ணுது வேதம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நான் ரொம்ப வருஷம் உட்கார்ந்து ரூமை பூட்டிக்கிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்போம். வானம் திறந்து அப்படியே பொத்தலா நமக்கு காசு வந்துடும், இப்படி நிறைய பேருக்கு நினைப்பு. ஆனா ஆண்டவரோட வேத வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யத்தை தரதில்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை கர்த்தர் தருகிறாராம். ஹalleluya. அதுக்குரிய பலன், சரீர பலனை தருகிறாரு. அதற்குரிய வாய்ப்பை கர்த்தர் திறக்கிறாரு. நல்ல ஒரு கம்பெனில, நல்ல ஒரு இடத்துல நமக்கு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. அதே போல என்ன பண்றாரா, அதுக்கான ஒரு ஐடியாஸ கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த ப்ராஜெக்டை செய்யறதுக்குரிய ஐடியாஸ கர்த்தர் கொடுக்கிறாரு. ஒரு பிசினஸ் ஐடியாவை கர்த்தர் கொடுக்கிறாரு. அதை நம்ம செய்யறதுக்குரிய ஒரு புதிய பிளான்ஸை கர்த்தர் கொடுக்கிறாரு. அதற்குரிய ஒரு ஆற்றலை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கணும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய என்ன பண்றாரு, பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா அந்த ஐடியாஸை கர்த்தர் கொடுப்பாரு பாருங்க. நமக்கு ஒரு பிளான கொடுப்பாரு பாருங்க. என்ன பண்றது, அதுக்குரிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருவார். அதுக்குரிய வாசலை கர்த்தர் கொடுத்துருவாரு. நமக்கு பலனை கொடுத்துருவார். போய் சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இதான் வேத வசனம் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கு. அப்ப இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம என்ன பண்ணணும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை எனக்கு தரேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே, எனக்கு நீங்க பலனை கொடுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹalleluya. உபாகமம் 28:8 வசனம் வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் எல்லாரும் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 28 அதுல 8வது வசனம். எல்லாரும் வாசிக்கலாமா? உன் களஞ்சியங்களிலும் நீ எல்லாரும் வாசிங்க. நீ கையிடும், யாராவது ஒருத்தர் வாசிங்க. உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும், நம்ம கை கொண்டு செய்கிற அந்த வேலைகள்ல, அந்த காரியங்கள்ல நமக்கு என்ன பண்ண போறாரா, ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன்னை என்ன பண்ணுவார், கண்டிப்பா உன்னை வச்சிருக்கிற இடத்துல உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று சொல்லி வேத வசனம் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். 12வது வசனத்தை வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். Promise of God. வேலை நம்ம பாருங்க, அதுல ப்ராமிஸ் என்ன கொடுக்கிறாரு, ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யவும். இது ஏன் சொல்றாருன்னா, அந்த காலத்துல விவசாயம் தான் அல்டிமேட் ஒரு ஜாப். அப்ப நீ பண்ண வேண்டியதை பண்ணு, நீ நிலத்தை பயிரிடு, நீ பண்ணு, நிலத்தை எல்லாம் பக்குவப்படுத்தி விதைய போட்டு விதைச்சி பார்த்துட்டீரு, நீ பண்ண வேண்டியதை பண்ணு. ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழைய பைய பண்றது ஏன் வேலைன்றார். ஹalleluya, ஹalleluya. ஆமா, நீ கையிட்டு செய்யும் வேலையில எல்லாத்துலயும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.
உனக்கு கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பேங்கிறாரு. நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு பயம் மேல விட்டுரு, நான் உனக்கு வானத்தை திறப்பேங்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். எந்த அளவுக்கு நம்மள அதுல ஆசீர்வதிப்பேன்றாருன்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அந்த வேலையின் நிமித்தமா நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் கடன் வாங்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் கடன் வாங்க மாட்டேன். கர்த்தர் நம் கையை ஏந்தும் கரங்களாக அல்ல, கொடுக்கும் கரங்களாக நம்மளுடைய கரங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பிரியமான தேவஜனம், இது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார்? வானத்தின் பலகணிகளை துறந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அந்த வேளையில நம்ம கையிட்டு செய்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேங்கிறார். 127 1 2 3 அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 127 ரொம்ப முக்கியமான வசனம், என் வாழ்க்கையில ஒரு திறவுகோல் வசனம். 127 1 2 3 வாசிக்கலாமா? கட்டாராகில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அடுத்த வசனம், நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். பாருங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனின் பிரயாசம் விருதா. இங்க நம்ம ஒரு வேலை செய்யறோம், ஆனா நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எப்பவுமே மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு காரியம், எக்ஸ்ட்ரீமா தான் போவோம். ஒன்னா இப்படி இல்லைன்னா அப்படி, ஒன்னா அப்படிதான். பாருங்க, ஒன்னா வேலை செய்யாம எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு எதுவுமே நம்ம பண்ணாம இருக்கணும்னு நினைப்போம். அவர் என்ன நம்ம அது பாரு, அது பறவை பாரு, அது என்ன நூறுக்குதா இருக்குதா? ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அது என்ன நூறுக்குதான் இருக்குதா, அது ஒண்ணும் செய்யல, ஆனா ஆண்டவர் அதை போஷிக்கலையா, என்னையும் போஷிப்பா. இப்படி நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம். ஆனா இன்னொரு இடத்துல இருக்கு, எறும்ப பார்த்து கத்துக்கோ அப்படின்னு இருக்கு, அதை நம்ம விட்டுருவோம். அதான் பைபிள் எப்பவுமே ஜோடு இல்லாமல் இராது. ஒன்ன பார்த்துட்டு நம்ம அதை அப்படி நினைச்சிடக்கூடாது. we need to understand the subject. தனியா எடுத்து பார்த்தோம்னா நிறைய நம்ம தவறிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, சோம்பேத்தன்மை எதுவுமே நான் செய்ய தேவையில்ல, ஆண்டவரே பார்த்து. இல்லைன்னா என்ன தெரியுமா, கடின உழைப்பு, என்ன வர்க்கஹாலிக் ஆயிடுறது. இதனால தான் எனக்கு, நான் செய்யறதுனாலதான், நான் இப்படி பண்றதுனால தான் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா பாருங்க, ரெண்டுமே கிடையாது. பேலன்ஸ் பண்ணிக்கணும். நம்ம செய்ய வேண்டியதை செய்யறோம், ஆனா நம்மை ஆசீர்வதிக்கிறவர் யாரு? கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் நம்ம அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி பார்க்கிறோம். அதிகாலையில எழுந்து நேரப்பட வேலையில தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதோ விருதா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும், ஆனா நம்மை ஆசீர்வதிக்கிறவர் யாரு? வானத்தோடைய இதை திறக்கிறவர் யாரு? கர்த்தர். எல்லாரும் சொல்லலாமா? மியூட் எடுத்துட்டு, அது கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, இந்த 3வது வசனத்துல பார்க்கிறோம், அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இது வேத வல்லுநர்கள் இதை எவ்விதமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, டிரான்ஸ்லேஷன் அது நமக்கு சரியா வராம இருக்கும் சிலது. நல்லா பாருங்க, இங்க என்ன இருக்கு? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அப்படின்னா என்ன? நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும், ஆனா கடவுள் நமக்காக ஏதோ ஒண்ணு செய்யறாரு இல்லையா? அதனாலதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா. அப்ப காவலாளி விழித்திருந்து அவன் ஏதோ செய்ய வேண்டியதை செய்யறான், ஆனா கர்த்தர் அங்க பாதுகாக்கிறார். கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்யறாரு. கரெக்டா? அதே போல 3rd வசனத்துல என்ன இருக்கு? நீ அதிகாலையில எழுந்து நேரப்பட வேலையில தரித்து நீ ஒரு காரியத்தை பண்ற, நீ நேரமா எழுந்து நீ அப்படி இப்படி பண்ற, ஆனா கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்யறாரு இப்படின்னு சொல்லிட்டு அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இத வேத வல்லுநர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இல்ல, பிரியமானவனுக்கு நித்திரையில் அளிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிடறோம், நமக்கு லிமிட் இவ்வளவுதான். நான் என்னால முடிஞ்சதை வேலை செஞ்சுட்டேன், உழைச்சிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது, எனக்கு ஏதோ ஒரு 8 hours 10 hours இதுக்கு மேல எனக்கு உழைக்க முடியாதுன்னு சொல்லி பேன் போய் நம்ம என்ன பண்றோம்? படுத்துடுறோம். நம்ம தூங்கக்குள்ள பார்க்கும் பொழுது ரொம்ப பரிதாபமா போய் படுத்துடுறோம். இதுதான் மனிதர்களுடைய லிமிட்ஸ். எனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு போய் தூங்கிடுறோம். தூக்கம் என்னத்தை காண்பிக்குது? தட் இஸ் a limit for human. என்னதான் அப்படி இருந்தாலும் நமக்கு அவ்வளவுதான், நம்மளுடைய அப்படி போய் படுத்துடுறோம், தூங்கிடுறோம். இவ்வளவுதான் என்னோட லிமிட்னு நமக்கு தெரியுது, நமக்கு காண்பிக்குது.
அப்படியே டயர்டாகி போய் படுக்கிறோம். அடுத்த நாள் பார்த்தாதான் ஒரு பலனே வருது. அப்படியே நைட்டு படுக்கைக்கு போகும் பொழுது அவ்வளவுதான், இதுக்கு மேல நமக்கு ஒன்றுமே புரியாதுங்கிற அளவுக்கு நம்ம போய் படுத்துறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரா தெரியுமா? அந்த நித்திரையிலையும் நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு எதையோ ஒண்ணு அழிக்கிறாராம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் தூங்காம, அவர் உறங்காம, நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நம்ம உறங்குறோம். ஆனா அது மல்டிப்ளை ஆகுது. அவர் நமக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக எதையா ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறாரு. அது மல்டிப்ளை ஆகுது. அவரு எதையோ ஒண்ணு நம்ம போய் நம்ம விதைச்சிட்டு நம்ம போய் படுத்துடுறோம். ஆனா அங்க அவர் அந்த மண்ணுக்குள்ள அது துளிர் விட்டு எழும்பும்படிக்கு அவர் நமக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, நித்திரையில் அவர் நமக்கு அளிக்கிறவராய் இருக்கிறார். நாம தூங்கும் பொழுது கூட கர்த்தர் நமக்காக வேலை செய்கிறவராய் இருக்கிறாரு. நாம உறங்கும் பொழுது கூட நம்மளால முடியாத இருக்கிற சூழ்நிலைகளிலும் கூட நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு கர்த்தர் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம இருக்கும் பொழுது, ஐயோ நான் இப்படி சேவிங்ஸ் பண்ணலையே, ஐயோ எனக்கு இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கே, ஐயோ ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வேலை நம்ம எப்படி எதிர்காலத்தை சந்திக்கிறது நமக்கு வருது, பயம் வருது. ஆனா ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, ஆண்டவரே இது என்னோட லிமிட், இதற்கு மேல எனக்கு செய்ய தெரியாது, இதுதான் எனக்கு இவ்வளவுதான் செய்ய முடியுது, எனக்கு இப்படிதான். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நித்திரையில் அளிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட போய் நம்ம இளைப்பாறலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிம்மதியா படுத்து தூங்குங்க. தூக்கம் வராம இருக்க அவசியம் இல்லை. எனக்கே நான் சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்க சொல்லிக்கோங்க. நித்திரையில் நமக்காக வேலை செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லலாமா? நித்திரையில் எனக்காக காரியங்களை செய்கிற ஒரு தேவன் உண்டு. என்னுடைய நித்திரையில், என்னுடைய இயலாமையில், என்னுடைய தூக்கத்துல எனக்காக ஒர்க் பண்ற தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அடுத்த வாரத்துல தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த வேலையை குறித்து. இன்னும் நம்ம எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், எப்படி இந்த காரியங்கள் நடக்குது, இது எப்படி வருது, எல்லாத்தையும் குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.